அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே கிறிஸ்துக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் அந்த குடும்பம் முழுவதும் சமாதானமாக இருக்க முடியும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாயிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டாக்கா அந்த குடும்பம் சமாதானமாக இருக்க முடியாது. அல்லது ஏதோ ஒரு குறை ஏற்பட்டுட்டாக்கா அந்த குடும்பத்திலே சமாதான குலைச்சல், அந்த மாதிரி மன சங்கடங்கள் உருவாகிவிடும். அப்போ ஆண்டவர் தான் நம்மை குடும்பமாய் இணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பலுகி பெருகும்படி, விருத்தியாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நமக்கு அடிமைப்படுத்தும்படியாய், அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, நமக்கு அடிமைப்படுத்தும்படியாய் வாழ்கிற ஜீவ ஜந்துக்கள், மச்சங்கள், கடலில் வாழ்கிறவைகள், இவைகளை எல்லாம் நமக்கு அடிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். இதுதான் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காரியம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஒரு குடும்பத்தை இணைக்கிறவர் அவர்தான், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான். வேதத்தில் ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் பொழுது அவர் யோசிப்பார், இவன் தனியாக இருக்கிறான், இவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதாக அவர் நினைத்தபடினால தான் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்குகிறார். இப்போ கணவன் மனைவி தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். கர்த்தர் எப்போவுமே ஒரு குடும்பத்தை நினைச்சாக்கா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் நினைப்பார். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது அவர் சொல்கிறாரு. அவங்க கேட்கல, ஆதாமும் ஏவாளும் எதையும் கேட்கல, இப்படி எல்லாம் எங்களை ஆசீர்வதிங்க. இப்போ நம்ம கேட்குறோம்ல, எங்களுக்கு இந்த வேணும், இதை கொடுங்க, இப்படி எங்களுக்கு தாங்க, அப்படி சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, அப்படியெல்லாம் அவங்க கேட்கல, அவரே ஆசீர்வதிக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலை. கர்த்தரே, பிதாவாகிய தேவனே ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னாக்கா, ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகுங்கள் என்பதாக. ஹல்லேலூயா. குடும்பத்தை கர்த்தர் பலுகி பெருகும்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உடனே நம்ம நினச்சிக்கிறோம், பலுகி பெருகும்படியானாக்கா எப்படி விருத்தி அடைய செய்கிறாரு, ஒருவேளை குழந்தைகளால் அல்லது சந்ததிகளால், அது ஒரு பக்கம்.
ஆனால் ஆண்டவர் பல காரியங்களிலே நம்மை விருத்தி அடைய செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கு ஈசாக்கு என்று சொல்லுகிற ஆபிரகாமுடைய மகனை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பார்க்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து ஒரு பெருக்கு உண்டாகுது பார்த்தீங்களா? வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு பாருங்க, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, பொருளாதாரத்திலே ஒரு ஃப்ளரிஷ், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் இணைத்து பலுகி பெருகுகள் என்று சொல்லி ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், அதன் பின்பதாக வருகிற அந்த சந்ததிகளை எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஈசாக்க பொருளாதாரத்தினால ஐஸ்வர்யத்தினால அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், அந்த தேசத்தில் பஞ்சம். முதல் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கு காலத்தில் என்ன வந்துச்சா? ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்சம்னாக்கா சாப்பாட்டுக்கு திண்டாடுறது, விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது, பொருளாதாரத்தில் யார் கையிலும் பைசா இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஈசாக்கு அங்கே இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வேறு தேசத்துக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஈசாக்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் ரொம்ப வறட்சி, மழை கிடையாது, பயிர்கள் எதுவும் விளையலை, எந்த ஆசீர்வாதமும் யாரிடத்திலும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தானாம். ஈசாக்கு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு மட்டும், அந்த குடும்பம் மட்டும் ஃப்ளரிஷ் ஆகுது, எல்லாம் ஆசீர்வாதமாக பெற்று இருக்கிறது. ஏன்னா ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு அறுவடை பண்ணி கொண்டான், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா அப்படி தான் இருக்கும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஈசாக்குக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அவன் தேசத்தில். அவன் துறவு வெட்டினாக்கா அதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. 3 முறை அப்படி நடக்குது. எல்லா துறவுகளையும் அவங்க அமலோக்கியர் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈசாக்கு அதெல்லாம் பற்றி கவலைப்படலை. என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பொருளாதாரத்திலே ஒரு விருத்தியை கொடுத்து பலுகி பெருகும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வர வர அவன் அப்படியே பலுகி பெருகிட்டே போகுது. எப்படின்னா ஐஸ்வர்யத்தினாலும் மிருக ஜீவராசிகளாலும் தனக்கு இருக்கிற வேலை ஆட்களினாலும் அவன் பலுகி பெருகி கொண்டே போனான். ஒரு பெரிய வளர்ச்சி அவனுக்கு இருந்தது. சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன விதமா நடக்கலாம், இயற்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாக்கா ஈசாக்கையும் ரெபேக்காலையும் கர்த்தர் இணைத்தார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதை யாராலும் தடுக்க முடியல.
அந்த தேசத்தில் பொல்லாத மனிதர்களாலும் தடுக்க முடியல, இயற்கையாலும் தடுக்க முடியல. கர்த்தர் அவனை பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த வருஷத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும், பஞ்சகாலம் போல காணப்பட்டாலும், எதிரிகள் சூழ்ந்து நின்று எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாலும், என்ன காரியம் செய்தாலும் சரி, கர்த்தர் நம்மை வர வர விருத்தி அடைய செய்து பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படித்தான் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக அநேக வழிகளை தேடுறாங்க. குறுக்கு வழியில் போகிறாங்க. பார்த்திங்கன்னா யாரையோ ஒருத்தரை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, கொலை செய்யக்கூட நினைக்கிறாங்க, அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்ல சிலர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னவோ காரியத்தை செய்கிறான் மனுஷன். என்னதான் செஞ்சாலும் சரி, எப்படித்தான் ஓடி ஆடினாலும் சரி, பொருளாதார நிலைமையிலே ஒரு மனிதனை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்டாத தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு வழியில் சம்பாதிச்சவன் அவன் எந்த நேரத்துலையும் பயந்துட்டு தான் இருப்பான். எப்படியாயிலும் நம்ம மாட்டிக்குவோம், யாருன்னா போட்டு கொடுத்துருவாங்க, ஏதாயிலும் ஒரு சூழ்நிலையில் நம்ம அகப்பட்டுருவோம் அப்படின்னு அவனுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் யாரையோ ஏமாற்றிருந்தா மனசாட்சி அவனுடைய இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் ஏமாற்றி வாங்கிட்டோம் அப்படி சொல்லி. பிரியமானவர்களே, ஈசாக்குக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாகலை. அவன் விதைச்சான், கர்த்தர் 100% அப்படியே அவனுக்கு விளைய செய்து அவன் அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, குடும்பத்தை ஆண்டவர் பொருளாதாரத்திலே விருத்தி அடைய செய்து ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இந்த வருடத்தில் தம்முடைய பொருளாதாரத்தினால நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினச்சிருக்கலாம், இந்த விஷயத்தில் எங்கே ஒன்றும் இல்லை, எதுவும் நமக்கு கிடைக்காது, இருக்கிறத வச்சுட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஒருவனையும் அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, ஒருவனுக்கும் அவர் பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் உங்கள் குடும்பத்தை பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். சில வருடத்துக்கு முன்பதாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ஏழையான குடும்பம், பொருளாதாரத்தில் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவங்களுடைய உறவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சகோதரன் இருந்தார், அவருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், இயேசுவை அறியாதவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா மாத்திரம் இருக்காங்க, அப்பா இறந்துட்டார் சிறு வயதிலேயே. அப்படி இறந்துட்டோன்னு அவரால் படிக்க முடியலை, மேற்படிப்புக்கு அவரால் போக முடியலை, எதையும் அவர் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க முடியலை. அம்மாவுடைய சொத்தெல்லாம் அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அவங்கள ஏமாற்றி அதை கையெழுத்து போட வச்சு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த குடும்பம் தனியாக இருக்குது, இந்த குடும்பத்துக்கு ஆதரவு கிடையாது. அவர் என்கிட்ட சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். அவங்க எப்படி சாப்பிடுவார் அப்படி கேட்டால், அந்த நாட்களில் அவங்க ஒரு ரெட்டியார் குடும்பத்தை சார்ந்தவங்க. எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க ஊரில் திருமணம் நடக்குமா, கல்யாணம் நடக்கும்ல, இந்த கல்யாணம் நடக்கிற நாட்களில் யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் சரி, எங்கேயோ திருமண மண்டபத்தில் கல்யாணம் நடந்தாலும் சரி, இவங்க உள்ளே போவாங்களாம், கடைசியாக இருக்கிறதெல்லாம் வாரிட்டு வந்துடுவாங்களாம். இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதை கொஞ்ச நாளுக்கு ஓட்டுவாங்களாம். அப்படியே அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி வெளியே துரத்திட்டாக்கா
அவங்க போடுறாங்க பாரு இலை, சாப்பிட்டுட்டு அதிலிருந்து சேமிப்பாங்களாம், சேமித்து கொண்டு வந்து வைப்பாங்க. இவருடைய வாழ்க்கை, வாலிப வயதுக்கு வந்துட்டார், பெரிய 4வது தான் படிச்சிருந்தார், ஒன்றும் அதுக்கு மேலே படிக்கலை. அவர் வாலிப வயதுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது, படிப்பு கிடையாது, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, இப்படி தான் காலம் ஓடும், இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்பதாக அவர் நினச்சி தற்கொலை செய்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு நாள், வருஷத்தில் முதல் நாள் அன்றைக்கி எல்லாம் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்களாம். தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி சொல்லி நினைக்கும் பொழுது திடீர்னு கர்த்தர், அவருக்கு இயேசுனா யாரும் தெரியாது, ஆவியானவனா யாரும் தெரியாது, அவரை அங்கே இருக்கிற ஒரு சபைக்கு போக முடியாது அவரை இழுத்து கொண்டு போயிருக்கிறார். அவர் அறியாமல் போயிருக்கிறார். அவர் அறியாமல் போய் அந்த சபையில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவர் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு மேலே ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. இயேசுவை சொந்த இரட்சகராய் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை இயேசு கொடுப்பார். நிச்சயமாக என்னை பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதாக அவருடைய உள்ளத்தில் மிகுந்த ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. பாருங்க, அவர் அதன் பின்பதாக ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கார்லாம் துடைப்பாங்க பார்த்தீங்களா, டீ வாங்கிட்டு வருவாங்க, கார்லாம் ஹெல்ப்பர் அப்படி இருப்பாங்க, ஹெல்ப்பர் பாய் அந்த மாதிரி இருப்பாங்க. கார் துடைக்கிறது அவங்க சொல்லுவாங்க, மெக்கானிக் சொல்லுவாங்க, போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வானாக்கா போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்தாக்கா ஒரு நாளைக்கு 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த நாளில் டீ கொடுப்பாங்க, 3 வேளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நைட்டில் கிடையாது, 2 வேளைக்கு சாப்பாடு தருவாங்க. பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு வேலை செய்துட்டு அவர் அங்கே அம்மாவுக்கு இருக்கிறதில் ஏதாகிலும் அவங்க கொடுக்குற சாப்பாட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்து அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாட்கள் ஓடினது. ஆனால் ஆண்டவர் பிடித்து கொண்டவர் அதன் பின்மாற்றமாக போல. அவர் அங்கே இருக்கிற சபைக்கு பாருங்க ஆத்துமாக்களை கொண்டு போவாராம். எப்படி கொண்டு போகிறாராம்? அவர் இருக்கிறது வில்லேஜ், அது திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ், பேரளம் என்று சொல்லுகிற ஒரு வில்லேஜ். அங்கிருந்து நாகப்பட்டினத்துக்கு தான் 2 ரூபா வாங்குறாரு பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு. அவங்க சாப்பாடு செலவெல்லாம் போக அவர் அதில் சேமித்து வச்சு ஒரு வேன் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அந்த சபை கொண்டு போவாராம். கவனிச்சு பாருங்கள், சபை கொண்டு போவாராம். இப்படி போயிட்டு இருந்தவர் ஒரு நாள் அங்கே மெக்கானிக் ஷெட்டில் இவர் கொஞ்சம் நாட்கள் அதை கவனித்தார், எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கவனித்தார். அவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த மெக்கானிக் ஷெட்டில் ஒருத்தர் வந்தாராம். ஒருத்தர் வந்து இந்த காரை விற்று கொடுக்கணும், எனக்கு அவசரமாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஓனரு எங்கே வெளியூருக்கு போயிட்டாராம். வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்கு நாட்கள் ஆகும் அப்படின்றதுனால இவர் தான் அந்த மெக்கானிக் ஷெட்டை பார்த்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓனர் வந்ததுக்கப்புறம் தான் நான் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கார். இல்லை எனக்கு அவசரமாக பணம் வேணும், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணாராம், சரி நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சவர்கிட்டலாம் சொல்லி பாருங்கள், அன்றைய தினத்தில் தான் முதல் 1000 ரூபாய் இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுக்கும் பொழுது அவருக்கு கிடச்சிச்சான். ஹல்லேலூயா. ஒரு காரை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கிறார். 1000 ரூபாய் மேலே வச்சு கமிஷன் வச்சு கொடுத்துருக்கிறார். அதை வாங்கியிருக்காங்க. இப்போ 1000 ரூபாய் அவர் கையில் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். அவர் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படி சொல்லிட்டு பாருங்கள், கர்த்தர் வர 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 விருத்தி அடைய செய்தார். அவரை தேடி நிறைய பேர் வந்தாங்க. வர வர விருத்தி அடைய செய்து அந்த நாட்களில் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி 4 ஸ்டேட்டில் 4 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு பிஸ்னஸை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் வர வர விருத்தி அடைய செய்வார். பாருங்க, அவர் சாதாரண ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால
கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். நீங்கள் சில நாட்கள் முன்னாடி ஏஞ்சல் டிவிலெல்லாம் அவர் பேசினார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். என்ன வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்க நினச்சிட்டா, நம்ம உண்மையாக இருந்தோம்னாக்கா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷன் பாருங்க, அவருக்கு கிடைக்கிறதுல நம்ம சாப்பிட்டு நம்ம இருப்போம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படிலாம் இல்லை. ஒரு கூட்ட மக்களை கொண்டு போகணும், அப்படி ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலை தேவைகளின் மத்தியில் கூட ஒவ்வொரு வாரமும் அந்த அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வருகிற ஜனங்களை ஆவலோடு அவர் ஸ்பெண்ட் பண்ணி, அவர் செலவு பண்ணி வேனெல்லாம் வச்சு ஒவ்வொரு வாரமும் நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆத்தர் தேவதாஸ் என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்கார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரிய ஊழியக்கார், அவருடைய சபைக்கு கொண்டு போவார். பிரியமானவர்களே, அவரை கர்த்தர் வர வர விருத்தி அடை செய்து அவர் வீட்டை சுற்றிலும் அநேக கார்கள் நிற்கும்படியாய் சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்து, அவருடைய பிள்ளைகளை, அவர் திருமண வாழ்க்கையை தந்து பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பல கோடிகளை பார்க்கும்படியாய் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும் சொன்னால், இதை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? பொருளாதாரத்தில் அவர் விருத்தி அடைய செய்வார். உங்களுடைய ஃபைனான்சியல் காரியங்களில் கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்பும்படியாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வந்துட்டா அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. அது ஃப்ளரிஷ் ஆகும், அது பெருகும் பெருகும் பெருகி 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 உங்களுடைய ஆசீர்வாத தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் அப்படித்தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. என்ன எஃபர்ட் உழைக்கணும், வேலை செய்யணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுவே நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா! கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா! ரெண்டாவது, ஒரு குடும்பத்தை இப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். கொலேசியர் 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 1 அதிகாரம் 10 வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே ஒரு ஃப்ளரிஷ், விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! இரண்டாவது, ஆண்டவர் எப்படி நம்மை பலுகி பெருக செய்து ஆசீர்வதிக்கிறார் அல்லது விருத்தி அடைய செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய பிரகாரமாய். ஹல்லேலூயா! சகலவித நற்கிரியைகளாலே கனிகளாலே அவர்களை நிரப்பி விருத்தியடை செய்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாய் நம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை இணைக்கிறார். சில குடும்பம் பார்த்தனாக்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை தேடுவாங்க. அதை விட சில குடும்பம் பார்த்தாக்கா கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டர், அதுக்கு மட்டும் குடும்பத்தை ஆண்டவரை தேடுவாங்க. மற்ற நாளில் அவங்களுக்கு ரொம்ப பிஸி, பிஸ்னஸில் பிஸியாக இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய வேலையில் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்காது. அன்றைக்கி தான் பிஸ்னஸ் ஆஹோ ஓஹோன்னு ஓடும் பாருங்கள். அன்றைக்கி போய் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. அப்படி கவனிச்சிங்கனாக்கா ஒரு வேளை காசு கிடைக்கலாம், ஏதோ பொருட்கள் கிடைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் உனக்கு 0 தான். கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். சகல விதமான நற்கிரியைகளால்
கனிகளால் விருத்தியடை செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். என கண்பானவர்களே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறோம். சிலர் ஆதி நாட்களில் இருந்தே அப்படி தான் இருக்கிறோம். இன்னும் நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பயம், பைபிள் படிக்கிறதுக்கு பயம், இன்னும் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பயம். சில நேரங்களில் அதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல. ஏன்னா அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டாக்கா, வளர்ச்சி இல்லை, குரோத் இல்லை, ஆத்மா வளரல. ஆவிக்குரிய பிரகாரமாய் நற்கிரியைகள் செய்வதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இன்னும் மாறலை. கனிகள் இல்லாத ஒரு வாழ்வு, அது ஆசீர்வாதமே கிடையாது. பொருளாதாரத்தில் இருக்கலாம், எல்லாம் ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். பட் ஆவிக்குரிய காரியங்களில், கனிகளில், நற்கிரியைகளில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? எப்படி உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பொருளாதாரம் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படணும். கனிகள் மிகுந்த ஒரு வாழ்க்கை வேண்டும், நற்கிரியைகள் மிகுந்த ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு உகந்ததாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்முடைய குடும்பங்களில் இருக்கா? நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இது மனுஷன் தர முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை, உங்கள் வேலை, உங்களுடைய படிப்பு, இதை நீங்கள் பெற்று இந்த ஆசீர்வாதத்தை ஒரு பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க ஆவியானவர் தருகிற ஆசீர்வாதம். இதில் நம்முடைய முயற்சி ஒன்றுமே கிடையாது. ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு குடும்பத்தை கர்த்தர் விருத்தியடை செய்து ஆசீர்வதிக்கிறவர். இருக்கிற மாதிரியே இருக்கிறது இல்லை. அந்த மனுஷன் ஜெபிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார், ரட்சிப்பை தருவார், அவங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார், அதன் பின்பு வரங்களை, கிருபைகளை கர்த்தர் தருவார். அதன் பின்பு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலே மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நற்கிரியைகளாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் கேட்கணும்ல. ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டிருக்கிறோமா? இந்த ஆசீர்வாதம் இல்லைனாக்கா கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அத்தி மரத்தில் இலைகள் ரொம்ப அழகா இருக்கு, பொருளாதாரத்தில் அது நல்லா இருக்கு, ஃப்ளரிஷா இருக்கு, நல்ல திடகாத்திரமா இருக்குது. அந்த அத்தி மரத்தில் கனிகள் இருக்குமான்னு பார்க்கிறாரு, தேடி தேடி பார்க்கிறாரு, ஒரு கனியும் காணும். கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? இயேசு சபித்தார், சபித்துட்டு போயிட்டாரு. திரும்பி வர்றதுக்குள்ள அது காஞ்சி போச்சு, பட்டு போச்சு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வேத வசனங்களை ஒரு பொழுதும் நமக்கு அற்பமாய் கொடுக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை கனிகள் மிகுந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கட்டாயம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கணும். நிறைய பேர் ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்தில் தருகிற காரியம்தான் ஆசீர்வாதம். நோ, இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்குது. இயேசுவை அறியாதவனுக்கும் கிடைக்குது, துரோகிக்கும் கிடைக்குது, அரசியல் கட்சியில் இருக்கிறவனுக்கும் கிடைக்குது, திருடனுக்கும் கிடைக்குது. அந்த ஆசீர்வாதம் அல்ல.
கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்றால் பொருளாதாரத்திலும் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். அதே சமயத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் விருத்தி அடைந்தவனாய் இருப்பான். நீங்க நம்ம குடும்பங்களை யோசித்து பாருங்க, என்ன விருத்தி அடைஞ்சிருக்கிறோம்? எப்படி நம்முடைய குடும்பங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் விருத்தி அடைந்திருக்கிறது? ஜெப வாழ்க்கையில், வேதத்தை வாசிக்கிற நடைமுறையில், ஊழியத்தில், நற்கிரியைகளை, கனிகள் ஆண்டவருக்காய் பயன்படுகிற உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கு பயன்படுத்துவதில் என்ன வளர்ந்திருக்கிறோம்? என்ன வளர்ச்சி இருக்கு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். உங்களையே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ந்துருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு என்ன இருக்குது? நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் எப்படி வளர்ந்துருக்கிறேன்? எப்படி என்னுடைய growth இருக்கு? அப்படி சொல்லி உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்கள் வாஞ்சிக்கணும். பொருளாதாரத்தில் மட்டும் ஆண்டவரை தரணும், அது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை பெற்றுக்கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய காரியம். யாரும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றத்தையும் தூக்கிட்டு போகிறதும் கிடையாது. கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்தியா வரலாம் வந்துட்டார். கிரீஸ்லேருந்து இந்தியா வரல, கிரேக்க நாட்டிலேருந்து இந்தியா வரலாம் வந்து இந்தியாவை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். வாலிப வயசில் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி பிடிச்சிட்டு வந்துட்டார். இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு மலேரியா காய்ச்சல் வந்துடுச்சு. சாகிற தருவாயில் அவர் சொன்னாராம், பாக்ஸ் ரெடி பண்ணிடுங்க, பெட்டியை ரெடி பண்ணிடுங்க, பெட்டிக்குள்ளே என்னை வச்சுட்டு 2 கையும் வெளியில் இருக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னாராம். இன்னும் மீனிங்னாக்கா, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றுமே இல்லாமல் தான் நான் போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பொருளாதாரத்தில் அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அதுதான். என்ன அடித்து பிடிச்சாங்க, நாடுகளை பிடிச்சாலும் சரி, எத்தனை வீடுகளை கட்டினாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் ஆவிக்குரிய பிரகாரமாய், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தால் தான் அது முழுமையான குடும்ப ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கு? எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நற்கிரிகள் செய்கிற குடும்பமாக இருக்கிறோமா? கனிகள் மிகுந்த குடும்பமாக இருக்கிறோமா? விருத்தி அடைந்திருக்கிறோமா? அதில் போன வருஷத்தோட இந்த வருஷம் விருத்தி அடைந்திருக்கிறோமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ விருத்தி அடைந்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டது இருந்தது போல இப்போ அப்படி தான் இருக்கிறோமா? அதில் எதனா மாற்றம் இருக்குதா? எதனா சேஞ்ச் எதனா இருக்குதா? எத்தனை முறை கேட்டாலும் அப்படி தான். எவ்வளோ சபையில் போய் உட்கார்ந்தாலும் அதுதான். எவ்வளோ தூரம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் அதுதான். அப்படியே தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த வளர்ச்சியும் இல்லை. அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலை. இந்த ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் வாஞ்சிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறார். அதில் விருத்தி அடை செய்கிறார். விருத்தி அடையதுனா பழுகி பெருகிறது. அதில் விருத்தி அடையணும் நம்ம டே டு டே. அதுக்கு தான் ஆண்டவர் ஆவியின் கனிகளை வச்சிருக்காரு, ஆவியின் வரங்களை வச்சிருக்காரு. அதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் எந்த ஊழியக்காருக்கு மட்டும்தானா? அவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலையே. எல்லாரும் ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ளணுமே. எல்லாரும் கனிகள் மிகுந்த ஒரு வாழ்க்கை வேண்டுமே. நம்ம குடும்பம் அப்படி இருக்கணும் தானே கர்த்தர் விரும்புகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்மை பெருக செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாய் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆவிக்குரிய பிரகாரமாக ஒன்றும் இல்லை,
அப்படின்னு நினச்சாலும் கூட சரி, நீங்கள் வாஞ்சித்தீங்கனாக்கா கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களை காத்து கொண்டு நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக மாறிடுவீங்க. நீங்கள் கனிகள் மிகுந்தவர்களாய் மாறிடுவீங்க. உங்கள் வரங்கள் மிகுந்தவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் வர வர விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களை தெரியும் உங்களுக்கெல்லாம். அநேகர் பாருங்கள், வியாதியின் படுக்கையிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார், அல்லது சில தற்கொலை நோக்கி ஓடும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். அநேகர் பாருங்கள், கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார். அவங்கள ஆண்டவர் ரட்சித்திருப்பார். அவங்க சாட்சிகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்கள ரட்சித்திருப்பார். அதன் பின்பு ஆண்டவர் ரட்சித்துட்டார், போதும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவங்க நிற்கிறது கிடையாது. அதன் பின்பு ஆண்டவரை நெருங்கி வாழணும், நமக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தான் ஆவின் கனிகள் செயல்படும். அப்படி வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் வரங்களை கொடுப்பார். அப்படி வாஞ்சிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை தான் நற்கனிகள் மிகுந்த ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஊழியக்காரர்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கான காரணம் அதுதான். நான் விசுவாசியாகவே இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதமே போதும் அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னாக்கா உங்களுடைய இருதயம் நற்கிரிகளை செய்வதற்கு வாஞ்சிக்கணும். அன்பு ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கணும். அது மாத்திரமல்ல, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யலாம்னு சொல்லி வர 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 விருத்தி அடைவதற்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் இங்கே வாஞ்சிக்கணும். அப்படி வாஞ்சிக்கும் பொழுதுதான் இதிலே நம்முடைய பெருக்கம் உண்டாகும், விருத்தி உண்டாகும். கர்த்தர் அப்படி தான் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்கள் வாஞ்சித்து கேட்கும் பொழுது தான் கர்த்தர் அதை தருவார். இதுக்கு நீங்கள் மெனக்கெடணும், கொஞ்சம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். காலை எழுந்த ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், வேத வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்துட்டு இருக்கணும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இருதயத்தில் அவரை துதித்து எப்பொழுதும் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். வேலையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நீங்கள் ஆண்டவரை தேடி தேடி வரும்பொழுது உங்களுடைய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் விரிவாக்குவார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய பெருக்கம் நமக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட குடும்பம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அவன் குடிசையில் இருந்தால் கூட சரி, குப்பையில் இருந்தால் கூட சரி, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டானா அவனை தேடி எல்லாம் வருவாங்க. அவன் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பான்னு வருவாங்க. அவர்கள் ஏதாவது சொன்ன ஆண்டவர் அதை அங்கீகரிப்பான்னு சொல்லி அவனை தேடி தான் வருவாங்க. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கு, எப்படி வளர்ச்சி இருக்கு. 2026ஆம் ஆண்டில் நீங்கள் இதை வாஞ்சிக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் ஆசீர்வதிக்கப்படணும், அதிலே எனக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும், அதிலே எனக்கு ஒரு பெருக்கம் வேண்டும். 2025 இருந்தது போல இருக்கக்கூடாது. 2026ஆம் ஆண்டு என் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களில் எனக்கு ஒரு ஃப்ளரிஷ் வேண்டும். நீங்கள் கேட்டாதான், நீங்கள் வாஞ்சித்தாதான் நற்கிரைகளை நீங்கள் செய்ய முடியும். யாரை திணிக்க முடியாது. நீங்கள் விரும்பினாதான் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விரும்பினாதான் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்கள் விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். பிலிப்புன்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். காந்தேக மந்திரியுடைய அந்த இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவர் ஆவியானவரால்
கொண்டு வரப்பட்டவர். அவர் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்தவர். அவங்க 2 பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகள். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவர்கள் அங்கே இருந்ததுனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிப்பதை வாசிக்க வேண்டாம். அங்கே மகிழ்ச்சியாக, அந்த மன மகிழ்ச்சி, அமைதல் உண்டாயிடுச்சா, சமாதானம் உண்டாயிடுச்சா. அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எப்படி வாஞ்சிக்கிறோம்? அதை வாஞ்சித்து இந்த வருடத்தில் பெற்றுக்கொண்டு நம் ஆண்டவருக்காக கனி தருவது தான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற குடும்பமாய் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். எப்படியா? கடற்கரை மணலத்தனையாக மனோவிருத்தி. ஹல்லேலூயா. மனோவிருத்தியையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மனசுல ஒரு ஃப்ளரிஷ் உண்டாயிடுச்சு, ப்ராட் மைண்ட் உண்டாயிடுச்சு அவனுக்கு. ஹல்லேலூயா. தேவ ஞானம் அவனுக்கு உண்டாயிடுச்சு, மிகுதியான ஞானம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தை கர்த்தர் அப்படிதான் ஞானம் மிகுந்த குடும்பமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பது. இங்கு சாலமோனுக்கு ஞானம் மிகுதியாக கொடுத்தாராம். ஏன்னா அவன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, தாவீதுக்கு அப்புறம் என்ன நீங்கள் ராஜா வாக்கிட்டீங்க, அப்பாவுக்கு அப்புறம் என்ன ராஜா வாக்கிட்டீங்க. நான் இந்த ஜனத்தின் மேலே போக்குவரத்துமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஜனங்களை ஞானமாக நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், கர்த்தரிடத்தில் கேட்குறான். அப்போ இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இராணுவம் தேவைப்படல. ஜனங்களை வழி நடத்துறதுக்கு வெப்பன் தேவைப்படல, ஆயுதங்கள் தேவைப்படல. ஜனங்களை வழி நடத்துறதுக்கு சோல்ஜர்ஸ் தேவைப்படல. ஜனங்களை வழி நடத்துறதுக்கு பணம் தேவைப்படல. பாருங்க, இவன் சரியா கேட்குறான். இந்த ஜனங்களை ஆள்வதற்கு, இந்த ஜனங்களை சரியாய் வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ ஆயுசை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஞானத்தை நான் தரேன். உன்னை போல ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு ஃப்ளரிஷ் அவனுக்கு உண்டாயிடுச்சு, ஒரு வளர்ச்சி, பெருக்கு உண்டாயிடுச்சு. அவன் சின்ன பையனாக இருக்கிறான், அரியணையில் வந்து உட்கார்ந்துட்டான். அந்த ஜனங்களை ஞானமாக நடத்தணும்ல, இஸ்ரவேல் ஜனங்களை. அந்த ராஜா ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, அவன் கேட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரா? சரியா வழி நடத்தினானா? ஜனங்களை சரியாக ஆளுகை செய்தானா? பாருங்க, நீங்கள் உங்கள் குடும்பம் நடக்கணுன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஞானம் வேணும். உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும். உன் பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஞானம் வேண்டும். உடைய குடும்பத்தை நீங்கள் சரியான பாதையில் நடத்துறதுக்கு ஞானம் வேணும். எடுத்தம் கவுத்தம்னாக்கா ஒன்றும் நடக்காது. அடில் தடில் பண்ணால் ஒன்றும் நடக்காது. தட்டும் டம்ளரும் பறந்தால் ஒன்றும் நடக்காது. பாருங்க, என்ன வேணும்? ஞானம் வேணும் குடும்பம் நடக்கிறதுக்கு. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஞானம் வேணும். உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை செலவு செய்வதற்கு ஞானம் வேணும். நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீங்க அதை செய்து முடிப்பதற்கு ஞானம் வேணும். இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் நீங்கள் நடக்கணும்னாக்கா கர்த்தரிடத்தில் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தாங்கன்னு கேட்கணும். ஊழியம் செய்யணுன்னாக்கா
இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும். இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களை போஷிப்பதற்கு எனக்கு ஞானம் வேணும். இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்கள் திசை மாறி போகாதிருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தரணும். கேட்டால் தான் ஆண்டவர் தருவார். சாலமோன் கேட்டார், அதை தந்தார். உங்கள் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்ன வேணும்னு கேட்குறீங்க? காசு கொடுத்தா போதுமா? பத்தாது. காசு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஞானம் இல்லைன்னு சொன்னால் பைத்தியக்காரன்ட்ட காசு கொடுத்தாக்கா என்ன பண்ணுவான்? ஆமாம், ரோட்டில் தான் கீச்சு போட்டு போய் நிற்பான். குரங்கு கையில் கிடைச்ச ஒரு பழமொழி இருக்கு, பூமாலை மாதிரி. குடும்பத்தை நடத்தணும்னாக்கா அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை என்ன செய்கிறாராம்? அவனுக்கு மிகுதியாக கொடுத்தது மாத்திரம் இல்லை, மன விருத்தியை பாருங்க. மனதில் அவனுக்கு ஒரு என்ன செஞ்சார்? ஒரு ஃப்ளரிஷ், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். மணலத்தனையான பெருக்கம், அவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிற்று. மன விருத்தியை தந்தார். ஹல்லேலூயா. உங்கள் மனசு எப்படி இருக்கு? இப்போ சோர்ந்து போயிருக்கா? துக்கத்தோடு இருக்கா? யாரோ ஏதோ சொல்லிட்டாக்கா அப்படியே சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? இனி அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லிட்டாக்கா அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்களா? இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், மனோ விருத்தியை தருகிற தேவன், கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியை தருகிறவர், அதில் பெருக்கத்தை கர்த்தர் தருகிறவர். ஒரு குடும்பத்தை கர்த்தர் அப்படித்தான் தம்முடைய ஞானத்தால் நிரப்பி பெருக்கம் உண்டாகும்படியாய் செய்கிறவர். உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டானவற்றை ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தருவார். குடும்பத்துக்கு இது தேவை. ஒரு குடும்பத்துக்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா. முட்டாள் மாதிரி இருந்தாக்கா என்ன ஆகிடுவோம்? தண்டிக்கப்பட்டுருவோம். முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டாக்கா நம்ம கனத்தை இழந்துருவோம். ஞானமாய் நடக்கணும். எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன சொல்லணும், என் குடும்பத்தாரை எப்படி நடத்தணும், யாருக்கு முன்னாடி எப்படி வைக்கணும், எப்படி கனப்படுத்தணும், ஞானம் வேணும். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் பத்தாது, எல்லாவற்றுக்கு மேலாய் ஆவியானவருடைய ஞானம் தேவை. உங்கள் குடும்பத்தை கேட்டிருக்கீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. எனக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு நான் சரியாய் நடப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. ஊழியத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை தாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஞானத்தை தாங்க. வேதத்தை புரிந்து கொள்ள ஞானத்தை தாங்க. சாலமன் சரியாக கேட்டான் ஞானம். படிப்புக்கு மட்டும்தான் ஞானமா? மார்க் எடுக்கணும் ஆண்டவரை, ஞானம் கொடுங்க. மெமரி பவர் அதிகமாக வேணும், எனக்கு ஞானம் கொடுங்க. அதுக்கெல்லாம் கேட்குறோம்ல. எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பம் ஞானம் மிகுந்த குடும்பமாக இருக்கா பாருங்க. சிலர் ரொம்ப கிளவராக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது கிளவர்னஸில், அது ஒட்டு கேட்கறது, அது கள்ளத்தனம், அது ஞானம் கிடையாது. குறுக்கிட் மைண்டு, குறுக்கு புத்தி. அதை வேதம் சொல்லலை. தெய்வீக ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தெய்வீக ஞானம் கர்த்தரால் தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும், ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் அதில் ஒரு ஃப்ளரிஷ் கொடுப்பார். அதில் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கேட்டு பாருங்க, இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டு ஆண்டவர் என் குடும்பத்தை ஞானத்தினால் நிரப்பணும். என்னை குடும்பத்தை நடத்தும்படி, குடும்ப தலைவனாக இருந்தாக்கா குடும்பத்தை நடத்தும்படி, குடும்ப தலைவியாக இருந்தால் குடும்பத்தை நடத்தும்படி, பிள்ளைகளாக இருந்தால் கல்வி ஞானம், பெற்றோர் கீழ்ப்படியக்கூடிய ஞானம் வேணும், உமக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஞானம் வேணும். இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும்.
இந்த ஞானத்தினால் நிரப்பப்படுகிற குடும்பம்தான் ஆசீர்வாதமான குடும்பம். இதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னு அர்த்தம். இதுக்கு தான் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை கூட்டி இங்கே வச்சு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. பாருங்கள், ஞானம் கேட்காம கர்த்தர் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எப்படிப்பட்ட விருத்தினா, ஞானத்தினாலே கர்த்தர் ஆவிக்குரிய ஞானம், உலக பிரகாரமான ஞானம், பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம், பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானம், வேலையிலே ஞானமாய் நடக்கக்கூடியவைகள், உங்களுடைய ட்ராவலிங்கில் நீங்கள் ஞானமாய் நடக்கக்கூடியவர்கள், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த நேரங்களிலே நீங்கள் என்ன சொல்லணும் என்ன பேசணுன்ற ஞானம், எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த குடும்பம்தான் பிளெஸட், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க. சாலமோன் கேட்டான், கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு? மிகுதியாக கொடுத்தாராம். அவன் அப்படிலாம் கேட்கல, மிகுதியெல்லாம் கேட்கல, ஞானம் கொடுங்க ஆண்டவர்னு கேட்டான். மிகுதியாக கொடுத்தாராம். மனோ வாஞ்சை என்ன பண்ணாராம்? விருத்தியடை செஞ்சார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், விருத்தியாகும். இதில் ஒரு ஃப்ளரிஷ், இதில் ஒரு பெருக்கம். ஹல்லேலூயா. பலுகி பெருகுங்கள். எப்படி? ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் பெருக்கமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கண்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜீவன் நம்மகிட்ட கிடையாது. நம்ம அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, பிடிச்சு வச்சுக்க முடியாது. கர்த்தர் தான் ஆயுசின் வருஷங்களை பெருக செய்கிறவர். ஒரு குடும்பத்தில் ஆயுசின் வருஷங்களை பெருக செய்து ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாக்கா கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிச்சிக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் 70 வயசை கடந்து போயிட்டாங்களோ அந்த குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். சில இடங்களில் பார்க்குறோம் இல்லை, சின்ன வயசுலேயே குடும்பங்களில் நிறைய காரியங்கள் நடந்துடுது. எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்கள், அது ஏன் நடக்குது? சில சொல்லுவாங்க, எனக்கு சூனியம் வச்சிட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, சாபம் ஆயிடுச்சு எங்கள் குடும்பத்துக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷன் சபிக்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை விருத்தியடை செய்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆயுசு நாட்களை எல்லாம் கர்த்தர் தான் விருத்தியடை செய்வார். உங்கள் பணம், உங்கள் வேலை, உங்களுக்கு இருக்கிற பலன், சோர்ஸு, எந்த அது இருக்குது, அது எதுவும் உங்களை விருத்தியடை செய்யாது. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆயுசு நாட்களை, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுக்கு ஆயுசு நாட்களை விருத்தி அடை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை விருத்தி அடை செய்வேன். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தருவார். இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை எல்லாம் பெருக செய்து இன்னும் அநேக ஆண்டு காலங்கள் ஆண்டவருக்கு நம் சாட்சிகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் இப்படி தாங்க ஆசீர்வதிக்கிறார்.
ஒரு பார்ட்டு தான் பொருளாதாரம். எவ்வளோ இருக்குல்ல, எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குல்ல. எனக்கு அன்பானவர்கள், இதெல்லாம் நம்ம குடும்பத்தார் பெற்றிருக்கிறோமா? இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்படி சொல்லி கேட்கணும். கேட்கலாமா? அப்படி கேட்கலாமா? எல்லாம் என்னென்ன ஆசீர்வாதங்க? பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வாதம், ஞானத்தினாலே ஆசீர்வாதம், ஆயுசு நாட்களை பெருக செய்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் குடும்பத்தை இப்படி தான் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஏதோ கொடுத்துட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு நீ ஆசீர்வாதமாக இருன்னு போன்னு சொல்ல வசனத்தை கொடுத்துட்டு போகிறது கிடையாது. வேத வசனம் இதை சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் சத்தியம், இதுதான் வேத வசனம். வேத வசனத்தின்படி நம்மை நடக்க ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிய குடும்பங்களை கர்த்தர் நீ சொன்ன வார்த்தையின்படியே நீ பலுகி பெருகும்படியாய், அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவை விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.